இது வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் பண்ணலாமா இல்லை இது பண்ணக்கூடாத வெஹிக்கிள்ஸ் இருக்கும்? வண்டியில் ஆர்பிஎம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ காமிச்சிச்சு அப்படின்னா 700+ ஆர்பிஎம்ல காமிச்சிச்சு. நம்ம கொடுக்க போகிற கேஸு உள்ளே இருக்க கார்பனை ஒரு 40 to 50%. ஸ்டார்டிங்காக இப்போ நீங்கள் புது வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம காரை இப்போ தான் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்து ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ எடுத்தோன்னே வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்திருக்கோம். ஒரு 1,09,000 கிலோமீட்டர் வரையும் ஆக்சுவலாக நம்ம எடுத்த கார் வந்து ரன்னாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குரிய பேசிக் சர்வீஸு இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து கார்பன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது வந்திருக்கோம். ஸோ டீகார்பனைசேஷன், ஸோ அது எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்து அது எந்தளவுக்கு யூஸாக இருக்குது, இப்போ ஸ்டார்டிங் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க பண்ணலாமா இல்லை புதுசாக கார் வாங்குறவங்க பண்ணலாமா, இது வந்து பேசிக்காக கார் மட்டும் இல்லாமல் பைக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு ப்ளஸ் வந்து கார்ஸ், இது எல்லா பிராண்டுமே சரி. ஸோ இது பண்ணலாமா கூடாதா, இதோட என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நியர் டு காலவாசல். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இதோட ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டீகார்பனைசேஷன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்ன வெஹிக்கிளுக்கு பண்ணலாம், அது எந்த மாதிரி டைம் பீரியடில் பண்ணலாம் அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ அது பெட்ரோல் டீசலாக பிரிச்சிடும். ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள் பொறுத்தவரை ஒரு 30,000 to 40,000 கிலோமீட்டர் கொண்டு வந்து இதை பண்ணிக்கலாம். டீசல் பொறுத்தவரையும் 20,000 அபோவே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு பண்ணுறவங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்காக இப்போ நீங்கள் புது வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் 20,000க்கு அப்புறத்துலேருந்தே நீங்கள் ரெகுலராக இது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களோட பிஸ்டனோட ஹெட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினோட ஹெட்டு, ப்ளஸ் வந்து அந்த வால்வ்ஸு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறம் இஜிஆர், இது எல்லா இடத்துலையுமே வந்து கார்பன் டெபாசிட் ஆகும். ஆக்சுவலாக கார்பன் டெபாசிட் நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆக்சுவலாக நல்லது தான். கார்பன் டெபாசிட் ஸ்டார்டிங்லாம் ஆகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் காரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடியலாக கொஞ்சம் நேரம் காரை ஓட விட்டுட்டு தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ தான் நம்ம எடுத்தோன்னே கீயை போட்டு டம்முன்னு மிதிச்சுட்டு போகிறோம். பட் முன்னாடி அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஓரளவு கார்பன் டெபாசிட் நல்லது தான், ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம கார்பன் டெபாசிட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. மேக்ஸிமம் ஒரு 45 to 55% மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். நம்ம கார் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட்டு ஒரு 2000 சிசிக்கு கீழே இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து குறிப்பிட்ட டைம் லிமிட் வரும். இப்போ இவங்ககிட்ட வந்து 30 minutes இருக்குது, ப்ளஸ் வந்து 60 minutes அந்த இது கார் கேட்டகரிக்கு வரும். ஸோ அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு போகும், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஓடுச்சு அப்படின்னா அதை வந்து கட் ஆஃபும் நடுவில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசிக்காக இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எலிஜிபிள் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ வெள்ளை புகை அடிச்சிருச்சு, ரொம்ப ஆயில் இன்ஜினில் தெரிக்குது, அதாவது இன்ஜினோட சைடில், இப்போ நம்ம வண்டியில் டர்போ இருக்குது, ஸோ டர்போவோட சைடில் செக் பண்ணுறாங்க அங்கே ஆயில் எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு. கூலண்ட்டோட சைடில் செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் எதுவும் ஆயிலோட லீக்கேஜ்க்கான அந்த இது இருக்கா, அதாவது பிசுப்பாக அந்த இடத்துல கருப்பாக டெபாசிட் ஆயிருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆயில் கேஜ், ஸோ அதையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அதில் ரொம்ப ஸ்மோக் டிஃபால்ட்டாக வரும், பட் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்மோக்கோ இல்லை ஆயில் ஒரு மாதிரி ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. பின்னாடி சைலன்சரில் வந்து தொட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக சைலன்சரில் ஒரு மாதிரி அது வெடிச்சு ஒரு திட்டா இருக்கும். நம்ம இப்போ விரலை வச்சு எடுக்கும்போது திட்டா அதிகமாக உதிர்ச்சு அப்படின்னா ஸோ சம்திங் வந்து வண்டியில் வந்து சரியில்லை. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக வெளியில் அவுட்டர் செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்குள்ள வந்து ஓபிடி ஸ்கேனர் மூலியமா, அதாவது பேசிக் ஸ்கேனர் அது, ஸோ அது மூலயமா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வண்டியில் முன்னாடி என்ன இஷ்யூ இருந்துச்சு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா தெர்மோஸ்டாட் வால்வு பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால இன்ஜினோட ஹீட் வந்து எங்களுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டோட்டல் கூலண்ட் செட்டவே எடுத்து எங்களுக்கு க்ளீன் பண்ணி போட்டாங்க. க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்னா அது வந்து உள்ளக்குள்ள டிஃபால்ட்டாக மெமரியில் எரர் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த எரர் வந்து ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த குட்டி ஸ்கேனர் டிவைஸை வந்து நம்மளுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப் மூலியமா அதை வந்து ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ வண்டியில் எவ்வளோ ஏர் ஃப்ளோ இன்டேக் ஆகுது, எவ்வளோ கிராம்ஸ் இன்டேக் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிட்ட கிராம் கணக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வண்டியில் ஆர்பிஎம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ காமிச்சிச்சு அப்படின்னா 700+ ஆர்பிஎம்ல காமிச்சிச்சு. பட் கிராம் ஆஃப் ஏர் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5.06 அந்த மாதிரி தான் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏசி ரன் பண்ணோம். ஏசி ரன் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ கரெக்டாக மெட் ஆயிடுச்சு, பட் டைம் ஆச்சு. அந்த இனிஷியலாக நம்மளுக்கு லேக் ஆச்சு. நீ அந்த ஆப் ஃப்ளோலே பார்க்கலாம், நம்ம மற்ற எல்லாமே பாஸ்ன்னு இருக்கும், அந்த இஜிஆர் மட்டும் நாட் பாஸ் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இதில் வேற எதுவும் இஷ்யூ இல்லை. ஸோ அதனால மேப் சென்சாரில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்.
மேப் சென்சார்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சாரோட மேலே கீழே அந்த இடத்துல மட்டும் நீங்க பார்க்கலாம் அந்த ரவுண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரில் டைப்ல இருக்கா. ஸோ அதுல உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த மேப் சென்சார் இருக்கும். இந்த மேப்போட வேலை வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஏர் ஃப்ளோ உள்ள இருக்கு அப்படின்ற காமிக்கும். இது ஆக்சுவலா 4 பின் வருதுல, இதே 5 பின்னும் வரும். அது வந்து த்ராட்டல் பாடியோட சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சென்சார்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இனிஷியல்ல வந்து லேக் ஆகுது. அதை இப்போ கிளீன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல அந்த நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த டீகார்பனைசேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டீகார்பனேஷன் ஒர்க் வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு பண்ண ப்ரோ இருக்கு, அப்படி அவரை கூப்பிடுவோம். என் பேர் சிவபிரகாஷ். வாங்க ப்ரோ. நம்ம கடை நேம் ஈகோ ஹீலிங், எல்லாருக்கும் தெரியட்டும். ஈகோ ஹீலிங் கார் கேர்னு இருக்கும். இன்ஜின் கார்பன் கிளீனிங் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி மட்டும். ஜெனரலாக இன்ஜின்ஸ்குள்ள நீங்கள் கொடுக்குற ஃபியூயல் எரிஞ்சு எனர்ஜி கன்வெர்ட் ஆகி தான் வீல் மூவ் ஆகுது. உள்ளே எரியுது அப்படின்னா அங்கே கார்பன்கிறது தொடர்ந்து வரும். அந்த கார்பன்கிறது எரியாத ஃபியூயல் தான். அதை எரிச்சா எரியும். அப்போ இன்ஜினோட பேர்னிங் ரேஷியோவை கூட்டுறோம். இதுக்கு நம்ம எக்ஸஸாக ஒரு கேஸை இன்ஜினோட ஏர் இன்டேக் வேலை வே பண்ண போகிறோம். ஜென்ரலாக இன்ஜின் ஏரை இன்டேக் வாங்கி தான் பேர்னிங் பண்ணோம். அப்போ இன்ஜின்குள்ளே ஏர் போகிற பாத்தில் நம்ம எக்ஸஸாக ஹைட்ரோ ஆக்சிஜன்ற கேஸை வே பண்ணுறோம். இந்த கேஸோட ஒர்க் நேச்சரோ ஜென்ரலாக உங்கள் இன்ஜின் எந்த அளவு எரியுமோ அதை விட 1/3 அமௌண்ட் பேர்னிங் ரேஷியோ கூட்டுறது. ஸோ இது உள்ள வெடிக்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து பேர்னிங் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறனால உள்ள இருக்க அந்த கார்பன் செரிமெண்ட்டுங்கிறது எரியாத ஃபியூயல் அது இப்போ எரிஞ்சு வெளியே போக போகுது. இப்போ ஏர் இன்டேக் இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஆக்சுவலி வந்து இங்க டர்போ இருக்கு. டீசல் இன்ஜின்றனால டர்போ இருக்கு. அப்போ டர்போக்கு ஏர் போற வே, அதாவது ஏர் ஃபில்டர்ல இருந்து டர்போக்கு ஏர் போற வே பண்ணியிருக்கோம். இது பெட்ரோல் வெஹிக்கிள்ல த்ராட்டல் பாடி இருக்கும். நேச்சுரல் ஆஸ்பெக்டர் பெட்ரோல்ல த்ராட்டல் பாடி. இன்னைக்கு வர டர்போ பெட்ரோல்ஸ்லயும் டர்போ இருக்கும். அப்போ டர்போக்கு முன்னாடி த்ராட்டல் பாடியில த்ராட்டல் பாடிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர் இன்டேக் எங்க மெயினா உள்ள போதோ மேனிஃபோல்ட் எங்க வரப்போதோ அந்த இடத்துல உள்ள கொண்டு போய் இந்த கேஸை வே பண்றோம். இப்போ என்னென்ன மாதிரி வெஹிக்கிள், அதாவது இப்போ இது வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் பண்ணலாமா இல்லை இதுக்கு பண்ணக்கூடாத வெஹிக்கிள்ஸ் இருக்கும்? பண்ணக்கூடாத வெஹிக்கிள்ஸ்ன்னு இருக்கு. அதாவது வந்து டிமெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாத வெஹிக்கிள் நம்ம பண்ணி கொடுத்தாதான் அது டிமெரிட். இதுதான் விஷயம். அதாவது வெஹிக்கிளை சின்ன அனலைஸ் எடுத்து தான் ஆகணும். ஜென்ரலாக வெஹிக்கிள் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் போது உங்களோட ஆயில் கேஜை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வழியாக ஆயில் வரக்கூடாது. பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் புகையும் வராது, ஆயிலும் வராது. டீசல் வெஹிக்கிளில் ஆயில் வரக்கூடாது. ஆனால் சில வெஹிக்கிளில் ஸ்மோக் வரும். அது வந்து ஒரு காமனான விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆயில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட டர்போவோட ஏரியாவில் ஆயில் ஸ்பில்லாக இருக்கான்றதை செக் பண்ணுறோம். ஏர் ஃபில்டர் கேபின் செக் பண்ணுறோம். மேப் சென்சாரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். அது போக நம்மளோட இன்டர்கூலரை வந்து செக் பண்ணுறோம். நம்மளோட எக்ஸாஸ்ட் பாயிண்ட் இருக்குதுங்க இல்லையா, அதில் கார்பன் பார்ட்டிகிள்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிளுக்கு பண்ணலாம் வேணாங்கிற ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து டீகார்பனைசேஷன் நிறைய பேருக்கு தெரியுது. அது பண்ணலாமா வேணாம், எப்படி நம்ம அடிட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு சில பேர் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீகார்பனைசேஷன் வந்து சர்வீஸில் ஆட் பண்ணலாமா? இதெல்லாம் சர்வீஸ் வெஹிக்கிள் பண்ணுறோம்னா அந்த இதுலேயே இதை ஆட் பண்ணலாமா, இல்லை இது எப்பயாச்சும் வண்டி ரொம்ப டம்பாக இருந்ததுக்கப்புறம் இதை பண்ணலாமா? ஜென்ரலாக சர்வீஸ் கூட இதை ஆட் பண்ணலாம். எவ்ரி 10,000 ஒன்ஸுமே எடுக்கலாம். ஃபாரின்லலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். நம்ம கொடுக்க போகிற கேஸு உள்ளே இருக்க கார்பனை ஒரு 40 to 50% இல்லை 70% இவ்வளோதான். அதிகபட்சமே ஒரு 70% கார்பனை தான் நம்ம ரிமூவ். அதனால இன்ஜினுக்கு எதுவும் பாதிப்பு வராது, கட்டாயம் வராது. ஏன்னா இன்ஜினுக்கு ஒரு மினிமம் கார்பன் டெபாசிட்ன்றது நீடு தான். அந்த நீடை நம்ம உள்ள வைக்க தான் போகிறோம். அதையும் சேர்த்து எடுக்கிறது கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் இருக்கு, அதோட இதை பேசிக்காக சொல்லிடுங்க. அது எந்த மாதிரி? ஜென்ரலாக மிஷின் வந்து ஹைட்ரோ ஆக்சிஜன்ற கேஸை ப்ரொடக்ஷன் பண்ணுது. ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தடில் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேட்ஸை வந்து வாட்டருக்குள்ளே போடுறது ஒரு டைப்னா அதை வெளியே வச்சு பண்ணுறது ஒரு டைப். அதாவது ட்ரைசல்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் தான் ரன் ஆகுது. எலக்ட்ரோலைட் மெத்தடில் ட்ரைசல் கான்செப்டில் இருக்க மிஷின் தான் என்னோட மிஷின்ஸு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நம்ம கடை டீட்டெயில் சொல்லிடுங்க. ஸோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது மதுரை காலவாசல் பல்லவன் நகர்ன்ற ஏரியாவில் ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. பழைய சுசி ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஏரியா காலவாசல். நான் ப்ரோவோட நம்பர் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். ப்ளஸ் வந்து அட்ரஸுமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது டீகார்பனைசேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங் இதுக்கு முன்னாடி ஓட்டினப்போ வண்டி எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ ஓட்டிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு இது எப்படி ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். மோட்டோகிராஃபி.